எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. நான் வந்துட்டு பெங்களூர்லேருந்து இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன். இது என்னோடய ஃபஸ்ட் யூடியூப் சேனல். ஃபஸ்ட் வீடியோ நான் பண்ணிட்டுருக்கிறது. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் ட்ரை பண்ணி டெய்லி ட்ரை பண்ணி அந்த வீடியோ பண்ணி அந்த வீடியோ நானே டெலீட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணால் இந்த வீடியோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும் யூடியூப்பில். ஆக்சுவலி இது என்ன சேனல்னால் இது வந்துட்டு எதுவும் பர்டிகுலர் நீஷோ சம்மந்தப்பட்டமோ அந்த மாதிரி எதுவும் சேனல் இல்லை. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சேனலுக்கு போது ரொம்ப குரோ ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு ஃபிட்னஸ் சேனல் மாதிரி தான். இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி 108 kgயில் இருக்கிறேன். இதை நான் ரெடியூஸ் பண்ணலாம் சொல்லி பிளான் பண்ணிக்கிறேன். ஆனால் 2 monthsலையோ 1 month ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எந்த பிளானும் இல்லை. ஆனால் ஃபிட்னஸ் கோச்சும் இல்லை டாக்டரும் இல்லை. என்னோடய பாடியை நான் ஸ்டடி பண்ணி நான் சீக்கிரமாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுவேன்னு சொல்லிருக்கு. இப்போ நான் பேசிக்காக என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வாக்கிங் பண்ணி அந்த வாக்கிங்லேயே என்னால் வெயிட் குறைய முடியுதா, இல்லை ஸ்டார்டிங்கில் என்னோடய பாடி நான் இதை புஷ் பண்ணுறதுக்கு முன்னே நான் பேசிக் ஆக்டிவிட்டிஸாவது பண்ணணும்னு சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலே எப்படி இருக்குன்னா, நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிடுவேன், வீட்டுக்கு வந்துடுவேன், டெய்லி வண்டியில் போயிடுவேன், வண்டியில் வந்துடுவேன். இதை வாங்கிட்டு வர சொன்னாங்கிட்டு நான் வண்டியிலே போய்ட்டு வாங்கிட்டு வண்டியிலே வீட்டுக்கு வந்துடுவேன். பேசிக்கான மினிமம் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் வாக்கும் நான் பண்ணுறதில்ல பேசிக்லி. அதனால ஒரு நாளைக்கு ஒரு 1500 2000 ஸ்டெப்ஸ் நான் நடந்தாலே ரொம்ப அதிகம். அது மாதிரி இப்போ நான் 5 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 30 days நான் நடக்கிறேன். அது 30 days நடக்கிறதுனால எனக்கு ஏதாவது வெயிட் ரெடியூஸ் ஆகுதா இல்லையா, அட்லீஸ்ட் என்னால் ஒரு ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆக முடியுதா இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நான் 30 minutes லைக் பர் டே ஒரு 5 minutes 5 கிலோமீட்டர் நான் வாக் பண்ணேன்னா, அந்த வாக்கிங் பண்ணுற 5 minutes நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. 5 கிலோமீட்டர்ஸை நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க நீங்களும். அதனால அந்த வாக் பண்ணும்போது எனக்கு என்னென்ன ஆகுது, எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஃபிசிக்கலி ஃபீல் ஆகுதா, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, ஆக்டிவாக இருக்க முடியுதா என்னால் ஃபுல் டே, இல்லை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் பெட்டராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி சின்ன என் மேலேயே எனக்கு ஒரு சின்ன ஃபிசிக்கலி டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணி அந்த என்னோடய பாடியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா, அந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த வீடியோ பண்ணி நான் யூடியூப்பில் எனக்கு என்ன வாக் பண்ணுறதுனால எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் வருது, எனக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுதா இல்லையா, அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணலான்னு பண்ணுறேன் பேசிக்கலி. இன்னொன்று என்னென்னா, இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. அதனால ரொம்ப இதாக இருக்கலாம், இல்லை நான் கரெக்டாக பேசாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு எப்படி வீடியோ எடுக்கணும்னு தெரியாதனால நான் எப்படி வேணால் அப்படி வீடியோ எடுத்துருக்கலாம், வீடியோ எடிட்டிங்கும் தெரியாது. அதனால் என்ன வீடியோ எடுக்கணும்னோ அதே மாதிரி தான் அப்லோட் பண்ண போகிறேன் மேக்ஸிமமாக. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இல்லை இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டீங்க, இங்கே வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். எனக்கே என்ன அது பேசிக்கலாக டவுட்டாக தான் இருக்குது. அந்த இப்போ ஆல்ரெடி நான் 108 kgயில் இருக்கிறேன். நான் எவ்வளோ ரெடியூஸ் பண்ண போகிறேன், எவ்வளோ நாளாக ரெடியூஸ் பண்ண போகிறேன், அது அந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டே எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன்னா, கண்டினியூஸாக ஃபஸ்ட் ஒரு 30 days நான் வாக்கிங் மட்டுமே பண்ண போகிறேன். வேறு எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறதில்ல. மேக்ஸிமம்னா ஃபுட்டில் ஏதாவது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ஓவர் ஈட்டிங்கும் பண்ணுவேன் சில டைம். அதனால் அந்த ஓவர் ஈட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 30 days வெறும் வாக்கிங் மட்டும்தான் பண்ண போகிறேன். அந்த வாக்கிங் பண்ணுறதுல எனக்கு என்னென்ன ப்ரோக்ரஸ் ஆகுது, அந்த ப்ரோக்ரஸை நான் எப்படி முன்னால் லைக் ரன்னிங்க்கோ இல்லை ஃபிசிக்கல் வேறு வெயிட் லிஃப்டிங்க்கோ அதுக்கு தான் மூவ் பண்ணலாமா, அது ப்ராப்பராக யாராவது ஒருத்தர் கோச்கிட்ட சேர்ந்து இல்லை அவர்கிட்ட கைடன்ஸ் வாங்கி தான் நான் பண்ண போகிறேன். அதனால பண்ணுறது. ஏன்னா நான் ஒரு ட்ரெயினரும் கிடையாது, ஒரு டாக்டரும் கிடையாது என்னோடய இது பண்ணுறதுக்காக. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க, இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா, சப்போர்ட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ.